குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். 2023 ஜனவரி மாதம் 17ஆம் தேதி திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சியினுடைய பொது பலன்கள். இந்த பொது பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பிறவி என்னென்னா மானுட பிறவி. இந்த மானுட பிறப்பின் வினைகளை நம்ம கழிக்கணும் அப்படின்னா அருள் செய்யக்கூடிய கிரக மூர்த்தி யார் என்றால் அது சனி பகவான் தான். நீதிமானாக செயல்பட்டு அவரவரின் முன் வினைகளுக்கு ஏற்ப உரிய பலாபலன்களை கொடுத்து மனித வாழ்வுக்கு ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தும் கிரக மூர்த்தி யார் என்றால் சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வரர் கிரகங்களின் மெல்ல மெல்ல நகரக்கூடியவர். அவரை சனைச்சரன் என்று நாம் போற்றுகிறோம் இல்லையா? சரி, இப்பொழுது நம்ம இந்த 12 ராசிக்கான பலன்கள் ரத்தன சுருக்கமாக, அதாவது ரொம்ப விரிவாலாம் கிடையாது, ரத்தன சுருக்கமாக எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது இந்த அரசியலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். திருக்கணித சனி பெயர்ச்சியினுடைய பொது பலன்கள். சரிங்களா? சரி, இந்த ரத்தன சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசிக்கு இந்த திருக்கணித சனி பெயர்ச்சியினுடைய ராசி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், இந்த மேஷராசி நேயர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம், வாழ்க்கையில் ஒரு ஏற்றம், தன லாபம் மற்றும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இந்த சனி பெயர்ச்சி அமையப்போகிறது. கடந்த 2.5 வருட காலம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக அமையப்போகிறது மேஷராசி நேயர்களுக்கு. முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ரத்தன சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பலன்கள். அதனால் மேஷராசி நேயர்களுக்கு பட்ட துன்பங்களெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணத்தை இந்த சனி பகவான் மேஷராசிக்கு கொடுக்க போகிறார். மேஷராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான். அடுத்தது ரிஷபராசிக்கு. இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனுடைய மாற்றத்தால் பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இது கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு 10ஆம் வீடே சனியினுடைய வீடு தான். கும்பராசி மெல்ல செல்கின்றது, மெதுவாக செல்கின்றது. மகரம் ரொம்ப வேகத்தை கூட்டும். அதனால் இப்பொழுது வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். பூமி, நிலம் போன்றவற்றிற்கு செய்யக்கூடிய முதலீடுகள் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஓரளவுக்கு ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் பண சிக்கல்கள் இருந்து வந்ததெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். அடுத்தது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்? அஷ்டம சனியிலிருந்து விடுதலை உங்களுக்கு. இது ஒரு பொன்னான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள், இந்த நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். பாக்கியத்தில் வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது பாவ கிரகங்கள் இந்த சனி பகவான் 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமரும்போது சில பாக்கியங்களும் இந்த இடத்துல கெடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. அஷ்டம சனியிலிருந்து விடுதலை.
இது பொன்னான காலம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். புதிய முதலீடுகள்லாம் செய்யாதீங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய 11ஆம் இடத்தை சனி பகவான் 3ஆம் பார்வையாக பார்க்கிறார். சரிங்களா? அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இந்த முதலீடு செய்கிறதுல கவனமாக இருங்க. மற்றபடி இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவானால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும், ஓரளவுக்கு தான். சரிங்களா? சரி, அடுத்தது இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது இதுவரைக்கும் 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் கண்டக சனியாக இந்த 7ஆம் வீட்டில் இருந்து கடகராசி நேயர்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தார். குடும்பத்திலும் சரி, நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, வெளிநாட்டு பயணங்கள், தொழில் ரீதியாக பயணம் பண்ணவர்களுக்கெல்லாம் நிறைய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கண்டக சனியானது அஷ்டமத்து சனியாக வருகிறார் சனி பகவான். இந்த 2.5 வருட காலம் சற்று கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். உறவுகள், நண்பர்கள், புதிதாக அறிமுகமாகும் நபர்களிடம் ரொம்ப கவனமாக பழக வேண்டியது அவசியம். ரொம்ப நெருக்கம்லாம் தேவையில்லை. நிறைய புதுசாக நண்பர்கள் சேர்ந்த உடனே இதை செய்யலாம், அதை செய்யலாம், அந்த தொழில் பண்ணலாம், இந்த தொழில் பண்ணலாம், இதில் முதலீடு செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா யோசித்து செய்யுங்க. ரொம்ப நெருக்கமாக யாரிடமும் பழகாதீங்க. புதிய நபர்களிடம் நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா பழைய நண்பர்கள் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு தெரியும் இந்த 2.5 வருட காலம் என்னென்ன படாத பாடுபட்ட துன்பங்கள். இந்த 8ஆம் இடத்துல புதிய வியாபாரம்லாம் வராதுன்னெலாம் நான் சொல்லலை. அதனால் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்தது சிம்ம ராசி நேயர்களுக்கு. இந்த சிம்மராசி நேயர்களுக்கு எதிரி ஸ்தானத்தில் அமர்ந்திருந்த சனி பகவான் இப்போ கண்டக சனியாக 7ஆம் இடத்தில் அமர்கிறார் இல்லைங்களா? அப்போ இந்த 7ஆம் இடத்தில் அமர உள்ள சனி பகவான் இதுவரையிலும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மகரத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 7ஆம் இடமாகிய கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த காலகட்டத்தில் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானம், கலத்திர ஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்தானம். அதனால் திருமண விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு நீங்கள் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் இந்த ராசி நேயர்களுக்கு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், பயணங்களால் அனுகூலமும் இருக்கும். இந்த நேரம் நீங்கள் வீடெல்லாம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். கணவன் மனைவியிடையே கொஞ்சம் புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் வைக்கலாம். அதே சமயத்தில் பயணங்கள் செய்யும்போது கொண்டு போகிற பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. சரிங்களா? ஏன்னா இது 7ஆம் இடத்து சனி பகவான் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். திருமணம் செய்கின்ற விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருங்க. இது நான் சொல்கிறது ரத்தன சுருக்கமான பலன்கள். சரி, அடுத்தது கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ரத்தன சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். கன்னியாராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு ருணரண ரோக சத்ரு ஸ்தானத்துக்கு செல்கிறார். இந்த இடம் வேலை அப்படின்றது ஒன்று உண்டு. 6ஆம் இடம் வேலையையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக, ருணரண சத்ரு ஸ்தானம் மட்டும் கிடையாது, நமக்கு வேலை வாங்கி தரக்கூடிய இடமும் இதுதான். எதிரியை விளக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் இதுதான். இப்பொழுது விலகி சென்றவர்கள்லாம் நெருங்கி உங்களை பார்த்தாலே ஒரு புன்னகை புருவல் பூத்து குலுங்கும். அதே சமயத்தில் ரொம்ப நாளாக விலகி சென்றவர்கள்லாம் திடீரென்று உங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த காலகட்டத்தில் கன்னிராசி நேயர்கள்
ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். ஏன்னா 6ல் சனி இருந்தால் துரோகம், சத்துருக்களால் பிரச்சனைகள் எழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படின்றலாம் சொல்கிறாங்க இல்லையா? அதே போல் உடல் ஆரோக்கியத்திலும் கவனமோடு செயல்பட வேண்டியது அவசியம். இப்போ இந்த நேரம் என்னன்னா, என்ன நோயே தெரியாமல் நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் இப்போ என்ன நோயின்னு தெரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அப்போ அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி திருமணம், கணவன் மனைவி இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது பண வரவுலாம் நல்லாயிருக்கும், தொழில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சரிங்களா? சரி, அடுத்தது துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது 5ஆம் இடத்தில், அதாவது 4ஆம் இடத்தில் அமர்ந்து பல விதத்திலும் மன உளைச்சலை அளித்த சனி பகவான் இப்போது 5ஆம் இடத்துக்கு வந்து அமரப்போகிறார். பூர்வ புண்ணியஸ்தானம். நீங்கள் இப்போது புதிய பாதையை, புதிய வெளிச்சத்தை நீங்கள் தேடி செல்லக்கூடிய ஒரு தருணம், அது எதிரில் காணக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியமாக இருந்தால் புத்தி, இந்த புத்தியை கூர்மையாக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும், அதை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும். இப்பொழுது புரிதல் நிறைய இருக்கும். உணர்வு பூர்வமாக ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய அறிவு திறன் இப்பொழுது வெளிப்படும். அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்துல இருந்த சனி பகவானால் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த உங்களுக்கு இப்பொழுது பூர்வ புண்ணியத்தில் சனி பகவான் வந்து அமரும்போது உங்களுக்கு கடவுள் ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டுவார். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடிக்கடி குலதெய்வ வழிபாட்டை செய்யுங்க. அதை செய்தால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இந்த சனியினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு தருணம் உண்டு. சரி, அடுத்தது விருச்சிக ராசி நேயர்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 3ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு வந்து பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் மாரகாதிபதியும் அவரே, சுகஸ்தானாதிபதியும் அவரே இல்லையா? 3ஆம் இடத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியே அவர் தான். அப்போது இந்த 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகும்போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம். தாயின் ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கணும். வண்டி வாகனம் பழுதாகாமல் பார்த்துக்கங்க. புதிய நட்புகள் மூலம் பிரச்சனைகள் வரும், அதையும் கவனமாக பார்த்துக்கணும். யாரையும் அதிகமாக நம்பி கொண்டு இருக்க வேண்டாம். ஒரு சில விஷயத்தில் சில பேர் இப்போ கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் சரி அவரை அனுப்பிச்சா நல்லதாக இருக்கும், நம்ம ஏன் போகணுன்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த இடத்துக்கு நீங்களே போங்க, அப்போ தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். நீங்களே சில வேலையெல்லாம் முன்னின்று முடித்தால்தான் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். கவனமாக இருக்க வேண்டியது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னால் 7 நாட்டு சனியை விட பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடியது இந்த அர்த்தாஷ்டம சனியும் அஷ்டம சனியும் தான். சரிங்களா? அதனால் விருச்சிக ராசி நேயர்கள் எந்த ஒரு வேலை செய்தாலும் நீங்கள் முன்னின்று நீங்களே செய்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தது தனுசு ராசி நேயர்களுக்கு. இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5 வருஷமாக ரொம்ப சனி பகவானுடைய ஒரு சஞ்சாரத்தினால அவருடைய பிடியிலிருந்து ரொம்ப கஷ்டங்கள், நஷ்டங்கள், தொழில் இல்லை, வியாபாரம் இல்லை, பணவரவு இல்லை. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள், இன்னல்கள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் ஆளாகி இருப்பவர்கள் தனுசு ராசிகள். இப்போ 2ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு சென்று சுதந்திர பறவையை போல பறக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கும். வேலை தேடுவது, வியாபாரம் செய்வது, திருமண முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு.
பெண்கள், குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா 10 வருட காலமாக ரொம்ப கஷ்டத்தை சந்தித்தவர்கள் யாருன்னா, முதலிடம் யாருன்னா தனுசு தான். மற்ற ராசிக்காரர்கள் கூட ஓரளவுக்கு நன்மைகள் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு சஞ்சாரத்தினால கொஞ்சம் சில ஒரு நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பார்கள். அதனால் இப்பொழுது இந்த மாற்றத்தால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மகர ராசி. இந்த மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா, ஜென்ம சனி விலகி 2ஆம் வீட்டிற்கு சனி சென்றிருக்கிறார். நல்லா புரிஞ்சிக்கணும். 2ஆம் வீடு என்பது என்ன? நமக்கு குடும்பம், தனம், வாக்கு, கல்வி, இன்னொன்று கூட சொல்லலாம், கர்ப்பத்தால் மற்றவர்கள் கர்ப்பமானால் அவர்களால் பிரச்சனைகள், உணவு, இப்படிப்பட்டது தான் இந்த இடம். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசியும் மகர ராசி தான். அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா, வேலையிலலாம் நல்லா இருக்கும். வேலையில் அதாவது நோயெல்லாம் ஓரளவுக்கு விலகும், இல்லைன்னு சொல்ல. கணவன் மனைவியிடையே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி பயணங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக நன்மையாக இருக்கும். ஏன்னா மகர ராசி நேயர்கள் ஜென்ம சனி இருந்த வரைக்கும் நிறைய ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய சங்கடங்கள், சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிறது, அது இது எல்லாம் நடந்தது. அதெல்லாம் ஓரளவுக்கு நன்மைகள் செய்தாலும் குடும்பம் அப்படின்ற விஷயத்தில், கணவன் மனைவின்ற விஷயத்தில் இப்பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக நன்மையாக இருக்கும். ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்க. சரி, அடுத்தது கும்பராசி நேயர்கள். இந்த கும்பராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம சனி. எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவனுக்கு சனி நாக்குலேயே இருக்குது அப்படின்வாங்க. இல்லைங்களா? சொல்கிறாங்களா இல்லைங்களா? அப்படிப்பட்டவர்கள் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதே 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் சனி பகவான் தான், இல்லையா? 12ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவானாக தான் வரார். அதே 12க்கு 2 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் தான். அப்போ என்ன ஆகும்? தூக்கம் கொஞ்சம் கெடும். என்ன கெடும்? தூக்கம் கெடும். நல்லா புரிஞ்சுக்கணும். தூக்கம் இவர்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும். தூக்கம் இல்லாதவர்களுக்கு சில விஷயங்கள், உடல் ரீதியான பிரச்சனைகள், மந்தத்தன்மை, ரொம்ப லேசியாக இருப்பாங்க. ஜென்மத்தில் சனி வந்தாலே ரொம்ப லேசியாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப கவனத்தோடு இருங்க. பண விஷயத்தில் கவனத்தோடு இருங்க. அதே போல் இந்த சனி பெயர்ச்சியினுடைய அமைப்பு சில பேருக்கு நன்மையும், சில பேருக்கு, அதாவது சனி இருக்கிற இடத்தை பொறுத்து கூட நம்ம சொல்லலாம். அதனால் இந்த சனி பகவானுக்கு சொந்த வீடு கும்பராசி, மகர ராசி தான் சொல்லுவோம். அதனால் எந்த ஒரு விஷயத்திலையும் எச்சரிக்கையோடு இருந்தால் எல்லாம் நமக்கு நன்மையாக நடக்கும். பண விவகாரம், ஆரோக்கியம், திருமணம் போன்ற விஷயங்களை பல முறை யோசித்து முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? கும்பராசி நேயர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? பணம், ஆரோக்கியம், திருமணம், இந்த விஷயத்தில் பல முறை யோசித்து முடிவெடுத்தால் சிறப்பாக. ஏன்னா ஜென்ம சனி ஆரம்பமாகிறது.
கும்பசனி சனி பகவானுக்கு சொந்த வீடு தான், நன்மையை தான் வழங்குவார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லையா? சும்மா நம்ம இது பண்ணிட்டா போதாது, புரியுதுங்களா? அதனால் இந்த 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க, சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களுக்கு 7 நாள் சனி ஆரம்பம். இப்போது 12ஆம் இடத்துல உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான், நல்லா புரிஞ்சுக்கணும். 11ஆம் இடத்து அதிபதியும் சனி பகவான் தானே. இப்போது 7.5 சனி ஆரம்பம், விரயத்தில் வந்திருக்கிறார். இயன்ற வரையில் விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். எப்படி மாற்றிக்கொள்வது? வீடு, நிலம், மனை, வாகனங்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படாது. ஏன்னா விரயச்சனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்பட்டால் மன அழுத்தமோ பொருளாதார இழப்போ ஏற்படாது உங்களுக்கு. அதனால் இந்த 7.5 நாட்டு சனியில் எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த விரயச்சனி ஆரம்பிச்சிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த விரயச்சனி காலகட்டத்தில் நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொண்டால் சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். யோக விருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.